கைது செய்யப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களை விடுவிக்கக் கோரியும் புதிய பேருந்து நிலைய ஆட்டோ நிறுத்தத்திற்கு அனுமதி வழங்க வேண்டியும் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் 13ஆம் தேதி மதியம் 1 மணி அளவில் புதிய தமிழகம் கட்சி நிர்வாகிகளுடன் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர். தேனி புதிய பேருந்து நிலையம் பகுதியில் இருதரப்பு ஆட்டோ சங்கம் பேருந்து நிலையத்தில் வெவ்வேறு பகுதியில் செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் ஒரு தரப்பினர் புதிய இடத்தில் ஆட்டோ நிறுத்தத்தை நிறுத்தியதால் மற்றொரு ஆட்டோ சங்க தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து இரு தரப்பினருக்கிடையே பிரச்சனை நிலவி வந்த நிலையில் இரு தரப்பினரும் மாறி மாறி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் புதிதாக அமைக்கப்பட்ட ஆட்டோ நிறுத்தத்திற்கு நகராட்சி அனுமதி இல்லை என கூறி தேனி போலீசார் அந்த இடத்தில் பேரிகார்டுகளை வைத்து ஆட்டோ நிறுத்தத்தை அகற்றினர். இதனிடையே போலீசாரின் தடையை மீறி ஆட்டோ நிறுத்திய 9 நபர்களை தேனி போலீசார் கைது செய்து அவர்கள் ஆட்டோக்களை பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கைது செய்யப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களை விடுவிக்க கோரியும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆதரவாக புதிய தமிழக கட்சியினர் கோரிக்கை மனு மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர். ஆட்டோ நிறுத்தத்திற்கு அனுமதி தராதால் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கூறி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கைது செய்யப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களை விடுவிக்க கோரியும் முன்பு இருந்தது போல் தங்கள் ஆட்டோ நிறுத்தத்தை நிறுத்துவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். தேனி புதிய பேருந்து நிலையத்தில் இயங்கிட்டு இருந்த பென்னிக்விக் ஆட்டோ நிலையம் அப்படிங்கிற நிலையத்தினுடைய பிரச்சனை 13 வருஷமாக நடந்துட்டு இருக்கும். பத்திரிகைகள் தெரியும், நிறைய எல்லாருக்கும் தெரியும். உச்சபட்சமாக காவல்துறை கடந்த 5 தினங்களுக்கு முன்பு அந்த பென்னிக்விக் ஆட்டோ நிலையத்தில் போட்டிருந்த தேவேந்திரகுல வேளாளர் உள்ளிட்ட எல்லா ஆட்டோ ஓட்டுநர்களையும் அங்கே போடக்கூடாதுன்னு சொன்னது அடிப்படையில் அவங்க தன்னோட வாழ்வாதாரத்துக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு போடுறதுல பிரச்சனையில் 9 பேரை கைது செய்தும் 11 மீது எஃப்ஐஆர் போட்டும் ஒரு 8 ஆட்டோக்களை பறிமுதல் செய்தும் வச்சிருக்காங்க. அங்கே யாருமே ஓட்டக்கூடாது, அந்த ஸ்டாண்டையே ஓட்டக்கூடாது, அந்த ஸ்டாண்டில் யாரும் ஓட்டக்கூடாதுன்னு சொன்ன அடிப்படையில் அந்த பேரிகார்டு போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. ஸோ பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஒட்டுமொத்தமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒட்டுமொத்த பேரும் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியரிடத்தில் புதிய முயற்சி சார்பாக மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த பிரச்சனைகளை குறித்து கூடிய விரைவில் இன்றைக்கு மாலைக்குள்ளே ஒரு நல்ல முடிவு அந்த இடத்துல எடுத்து தரோம், காவல்துறையுடைய பாதுகாப்போட ஓட்டுறதுக்கான முடிவுகளை செஞ்சு தரோம்னு சொல்லிட்டு உத்தரவாதம் அளிச்சிருக்காங்க. அந்த ஆப்போசிட் இருக்கக்கூடிய அந்த என்டையர் 1 கிலோமீட்டர் ரோடு முழுக்க ஒரு குறிப்பிட்ட தரப்பு அந்த இடத்துல ஆட்டோ ஓட்டி வரதுனால தான் இங்கே பிரச்சனை வருது. இந்த சைடுக்கு ரொம்ப ஃப்ரீயாக ஓட்டுறதுக்கான சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல பிரச்சனை வருது. ஸோ காவல்துறை அந்த 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 ரோட்டினுடைய ஒரு எல்லையில் இருக்கக்கூடிய ஆட்டோக்களை அங்கே மட்டும் ஓட்டணும், கீழே வரக்கூடாதுன்னு மட்டும் செக்ரிகேட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா போதும், இவங்க ஃப்ரீயாக ஓட்டிக்குவாங்க. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பொங்கலுக்கு கூட வெளியே வர முடியாமல் பல குடும்பங்கள் இன்னல் இருக்கிறாங்க, பொருளாதார இழப்பை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ மாவட்ட ஆட்சியர் இடத்துலையும் 2 தினங்களுக்கு முன்பு எஸ்பி அவர்களிடத்துலையும் பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ மாவட்ட ஆட்சியர் நிச்சயமாக இன்று மாலைக்குள்ளே ஒரு நல்ல முடிவை எட்டி தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் பலர் அப்படின்னு பல பேர் மீது வழக்கு பதிகிறதுக்காக காவல்துறை பேர் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைகளையும் சொன்னோம். மேலும் சில ஆட்டோக்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதாகவும் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் காவல்துறையில் சில இடத்துல நடந்த வாக்குவாதத்தின் அடிப்படையில், அதாவது வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் எங்கேருந்து வர உத்தரவை அவங்க வேறு வழியே இல்லாமல் செய்யக்கூடிய அந்த காவல்துறைக்கும் இவங்களுக்கும் நடந்த பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் சவுட் அவுட், அதாவது கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுறதையும் கொஞ்சம் இவங்களுடைய ஆதங்கத்தையும் காவல்துறை நம்மளை எதிர்த்து பேசுகிறாங்க, நம்மளை மீறி செயல்படுறாங்கன்னு அவங்களுடைய புரிதலின் அடிப்படையில் கொஞ்சம் ஈகோன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறதுனால சில ஆட்டோக்களை வழிமறைச்சு அல்லது நேற்றெல்லாம் கூட ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நேற்று நள்ளிரவு ஏடிஎஸ்பி அவர் பேர் என்ன, ஜெரால்டு அப்படிங்கிற ஒரு ஏடிஎஸ்பி நேற்று நள்ளிரவு சாப்பிட இவங்க அந்த பேரிகார்டு போட்டு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தள்ளி சாப்பிட போன ஒரு ஆட்டோ டிரைவர் ஆட்டோ ஒன்று பாட்டிட்டு சாப்பிட வந்திருக்காரு. வழிமறைச்சு என்னன்னு கேட்டதுக்கு நான் சாப்பிட வந்திருக்கிறேன், லைசன்ஸ் எடுறான்னு கேட்டு லைசன்ஸை காமிச்ச உடனே போனை கொடுறான்னு போனை பறிச்சுக்கிட்டு அவரை கடுமையாக தாக்கியிருக்காரு. இன்றைக்கி அவர் வரக்கூடிய சூழ்நிலைக்குள்ள இல்லை, கடுமையாக தாக்கி மிகப்பெரிய மன உளைச்சல். ஸோ எல்லா பிரச்சனைகளையும் சொன்னோம். காவல்துறை தங்களுடைய பவரை அந்த காக்கியினுடைய பவர் இந்த காக்கிட்ட காமிக்கிற அளவுக்கு இவங்க பெரிய ஆட்கள் இல்லை. ஸோ இதெல்லாம் குறைகளாக எங்களுடைய பிரச்சனைகளாக சொன்னோம். ஸோ காவல்துறையிட்டையும் அது குறித்து தன்னுடைய அறிவுறுத்தலையும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நம்பிக்கையோட மக்கள் இந்த பிரச்சனையை ஆட்சியர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆட்சியர் காவல்துறையிட்டையும் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது தானே மக்கள். ஸோ போலீஸை எதிர்த்து ஓட்டுற அளவுக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் ரொம்ப பெரியவங்களாம் கிடையாது. ஸோ இந்த தகவலை புதிய முயற்சி தலைவர் டாக்டர் ஐயா கிட்ட சொன்னோன்னே டாக்டர் ஐயா அவர்கள் தங்களால் எல்லா மட்டத்திலையும் அவங்க தங்களுடைய எல்லாத்தையும் செஞ்சு எங்களை மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட வழக்கறிஞர்கள் ப்ளஸ் மாநில அளவு இருக்கக்கூடிய வழக்கறிஞர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஒரு அணியை கடந்த 1 வாரமாக இங்கேயே தங்கி இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துட்டு தான் வரணும். எத்தனை நாள் ஆனாலும் அவங்க ஆட்டோ டிரைவர்ஸ் சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு போனால் தான் நீங்கள் சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற உத்தரவிட்ட அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். ரொம்ப நம்பிக்கையோட போகிறோம். நீங்கள் சாயந்தரத்துக்குள்ள ஒரு நல்ல முடிவு வரும். ஜான் பென்னிக்விக் ஆட்டோ நிலையம் இனியாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த இடத்துல சமூக சமத்துவத்தோடு, ஏன்னா இந்த ஜான் பென்னிக்விக் ஆட்டோ நிலையத்தில் எல்லா சமூகத்தோடும் இருக்கிறாங்க, இவங்களுக்கு எந்த பாகுபாடும் இல்லை. ஒரு தரப்பு ஒரு சமூகத்துக்கு ஃபேவராக இருக்கிற பேரில் காவல்துறை ஏதோ அரசியல் அழுத்தத்தின் அடிப்படையில் அவங்க செய்கிறாங்க. காவல்துறைக்காக இந்த இன்டென்ஷன் கிடையாது. ஸோ அரசியல்வாதிகள் இந்த எளியவர்கள் வயிற்றில் அடிக்கிறத விட்டுட்டு இதில் சாதி பாசம் காட்டக்கூடாது. எளியவங்க ஆட்டோ ஓட்டுறவங்கன்னு ஒரு சாதியாக இருக்கணும், அவங்களுக்குள்ள பிரிவினை வரக்கூடாது. ஏன்னா அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, இவங்க ஒரே பகுதியில் நடமாடக்கூடியவங்க. திட்டமிட்டு உருவாக்கப்படக்கூடிய வெறுப்புணர்வு அடிப்படையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அந்த அரசியல்வாதி வீட்டில் பிரச்சனை வராது. ஸோ ஆட்டோ ஓட்டுநர்களும் அரசியல்வாதிகளுடைய அழுத்தம் எல்லாரும் நல்லா வாழணும், எல்லாரும் வாழணும்னு, எல்லாருமே சகோதரத்துவத்தோடு வாழணும்னு அவங்களும் முன் வரணும். இவங்க முன் வந்திருக்காங்க, அதனால தான் எல்லாரும் சேர்ந்து அதை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ நல்ல முடிவு வரும்னு அவளோட போகிறோம். ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி.